ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மார்க்கெட் ஜிஎம். நான் உங்கள் கணேஷ். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களோட ஆர்டர்ஸை பேஸ்கெட் ஆர்டராக தான் போடணும். அதோடைய முக்கியத்துவம் என்ன, அப்படி போடாமல் நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன மாதிரி பிரச்சனை வரும் என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஆப்ஷன் ட்ரேடிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். பட் பிகினர்ஸாக ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே வரவங்களுக்கு இந்த சின்ன தவறை அவங்க பண்ணிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு சில பெனால்ட்டி கூட சில நேரத்தில் கிடைக்கும். ஓகேவா? அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள், முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி எப்பயும் போல ஒரு சின்ன ரிக்வஸ்ட் தான், நம்ம வீடியோவை பார்க்கும்போது அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற அந்த சின்ன உதவி எனக்கு மிகப்பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். ஓகேவா? இப்போ நான் என்னோட ஜீரோடா ட்ரேடிங் அக்கௌண்ட்டை வச்சு உங்களுக்கு எப்படி இந்த பேஸ்கெட் ஆர்டர் போடணும், அதோட முக்கியத்துவம் என்ன என்பதை சொல்கிறேன். நான் என்னுடைய ஜீரோடா ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்குள்ளே இருக்கேன். இதில் வாட்ச் லிஸ்ட்டில் நான் நிஃப்டியோடைய கம்மிங் வீக் எக்ஸ்பிரி கால் ஆப்ஷன் 2 ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒன்று ஏடிஎம், ஒன்று ஓடிஎம்மாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்ன ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுறேன்னா, பேர் கால் ஸ்ப்ரெட் நான் பிளான் பண்ணுறேன். இது ஒரு லிமிட்டட் ரிஸ்க் உடைய ஸ்ட்ராட்டஜி. பொதுவாக லிமிட்டட் ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜி நம்ம பயன்படுத்தணும்னா நமக்கு மார்ஜின் பெனிஃபிட் கிடைக்கும். அதாவது நம்ம கம்மியான மார்ஜின் அமௌண்ட்டை வச்சே நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஒரு 60,000, 50,000, 60,000 இருந்தாலே நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் நான் ஏடிஎம்மை செல் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓடிஎம்மை நான் பை பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நான் தனித்தனியாக பண்ணால் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ செல்லை நான் ஃபஸ்ட்டு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு 2,06,000 ரூபாய் தேவைப்படும். ஆனால் என்கிட்ட ஒரு 60,000 இல்லை 70,000 தான் இருந்துச்சுன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை என்னால் பண்ண முடியாது. பொதுவாக பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓடிஎம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓடிஎம் நம்ம பை பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதை முதல்ல பண்ணுவாங்க. அதை பண்ணாங்கன்னா அதை பை பண்ணதுக்கு நம்மளுக்கு ஒரு 10,000 இருந்தாலே போதும். இந்த பை பண்ண பிறகு நம்ம ஏடிஎம்மை செல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் மார்ஜின் அமௌண்ட் கம்மியாயிடும். நீங்கள் ஒரு 50,000 வச்சே உங்களால் இந்த ஸ்ட்ராட்டஜியை எக்ஸிக்யூட் பண்ணிட முடியும். ஆனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, தனித்தனியாக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில நேரங்களில் இந்த மார்ஜின் அமௌண்ட்டு பார்த்தீங்களா, மார்ஜின் அமௌண்ட்டும் சில நேரங்களில் பிரச்சனை வரும். சில நேரங்களில் உங்களுக்கு இந்த ப்ரீமியம் அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது மாறிடும். நீங்கள் நினச்ச ப்ரீமியம் அமௌண்ட்டு கரெக்டாக கிடைக்காம மாறிடும். ஏன்னா நமக்கு மார்க்கெட் வேகமாக ஏறும், வேகமாக இறங்கும் அந்த ரன்னிங்கில் இருக்கும்போது. அப்போ உங்களுக்கு கரெக்டான அந்த பேலன்ஸ் இல்லாமல் போயிடும். ஓகேவா? உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் பை பண்ணுற அந்த ஓடிஎம் அதிக ப்ரீமியத்தில் பை பண்ணிடுவீங்க. நீங்கள் செல் பண்ணுற அந்த ஏடிஎம்மை கம்மியான ப்ரீமியத்தில் நீங்கள் செல் பண்ணிடுவீங்க. புரியுது உங்களுக்கு? அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எப்பயுமே நீங்கள் ஒரு பேஸ்கெட் ஆர்டராக அதை மாற்றி நீங்கள் பண்ணுங்கள். ஓகேவா? எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணணுன்னா பேஸ்கெட்டுக்கு ஆட் பண்ணிடுங்க. நான் $0 இருக்கேன். இதில் இந்த 3 தாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன மெனு வரும். அதில் போய்ட்டு ஆட் டு பேஸ்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அந்த பேஸ்கெட்டுக்குள்ளே போய்டும். அடுத்ததாக எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம பண்ண போகிறோமோ அதையும் ஆட் டு பேஸ்கெட் கொடுத்துருங்க. இப்போ ரெண்டுமே பேஸ்கெட்டில் போயிடுச்சு. அந்த பேஸ்கெட்டை நம்ம கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு இப்போ தெரியும் இதில் டைப் தப்பாக செலக்ட் ஆகிருக்கு. சில நேரங்களில் அது மாதிரி தப்பாக செலக்ட் ஆகும். அப்போ நம்ம எதை பை பண்ண போகிறோமோ அதை மாற்றிடுங்க. நம்ம ஓடிஎம்மை பை பண்ண போகிறோம், மாற்றிட்டேன். இப்போ நீங்கள் பாருங்கள், உங்களுடைய மார்ஜின் அமௌண்ட் 2,15,000 இருக்குது. ஆல்மோஸ்ட் அதே அமௌண்ட் வருது. ஏன் இந்த மாதிரி ஆகுதுன்னா, நமக்கு ஃபஸ்ட்டு செல்லு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இருக்குது, பை செகண்டாக இருக்குது. அதனால் நமக்கு தேவைப்படுற அந்த மார்ஜின் அமௌண்ட் 2,15,000 இருக்குது. ஆனால் நமக்கு எக்ஸிக்யூட் ஆன பிறகு, இந்த ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் ஆன பிறகு நமக்கு பிளாக் பண்ணப்படுற மார்ஜின் வெறும் 38,729 ரூபாய் தான். இந்த அமௌண்ட் உங்கள்கிட்ட ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்படியே நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். சப்போஸ் அப்படி இல்லை, உங்கள்கிட்ட கம்மியான அமௌண்ட்டை வச்சு தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, ஒரு 60,000, 70,000 வச்சு தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா, ஜஸ்ட் இந்த பை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பையை மேலே வச்சுருங்க, ஃபஸ்ட்டு வச்சுருங்க, செல்லு 2ஆவதாக இருக்கட்டும். இப்போ பாருங்கள், உங்களோட மார்ஜின் ரெக்குயர்மெண்ட் வெறும் 50,738 மாறிடுச்சு. ஓகேவா? இது உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிளாக் பண்ணப்படுற அந்த மார்ஜின் 38,729 ரூபாய் தான் இருக்கும். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்படி பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு என்ன பெனிஃபிட் தான், நம்ம ஒரே நேரத்தில் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகே, ஒரே நேரத்தில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதால நமக்கு என்ன பெனிஃபிட்னா, நம்மளுக்கு அந்த மார்ஜின் நம்ம இது பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த ப்ரீமியம் அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, செல் பண்ணும்போது பை பண்ணும்போது அதில் பெரிய வேரியேஷன் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். இப்போ ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு இந்த மாதிரி பண்ணோம்.
இப்போ நம்ம ஸ்கொயர் அப் பண்ணும் போதும் முடிஞ்ச வரைக்கும் ரெண்டையுமே ஒரே நேரத்தில் ஸ்கொயர் அப் பண்ணணும். அப்படி உங்கள் புரோக்கர் வந்து உங்களை ஒரே நேரத்தில் ஸ்கொயர் அப் பண்ண அலோவ் பண்ணலன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா செல் பண்ணீங்கல்ல அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கொயர் அப் பண்ணணும். பை பண்ணதை அப்புறமா நீங்கள் ஸ்கொயர் அப் பண்ணணும். தவறுதலாக நீங்கள் பை பண்ணதை ஃபஸ்ட்டு ஸ்கொயர் அப் பண்ணிட்டீங்கன்னா, நான் சொல்கிறது வரது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பை பண்ண கால் ஆப்ஷனோ இல்லை புட் ஆப்ஷனோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கொயர் அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெனால்ட்டி வரதுக்கான வாய்ப்புகள் வந்துடும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு காலோ இல்லை ஒரு புட்டியோ நீங்கள் வந்து செல் பண்ணி வச்சுருப்பீங்க. ஓகேவா? அதுக்கான ப்ரீமியம் அமௌண்ட் இந்த அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, மார்ஜின் அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எக்ஸ்பிரி டே அன்றைக்கி எக்கச்சக்கமாக இருக்கும். இப்போ சாதாரண நாளில் ஒரு 2 லட்சமாக இருக்குன்னா எக்ஸ்பிரி டே அன்றைக்கி அது 3 லட்சமாக 3 லட்சமாக கூட இருக்கும். ஓகேவா? உங்கள்கிட்ட அக்கௌண்ட்டில் வந்து அந்த அளவுக்கு அமௌண்ட் இல்லைன்னா உங்களுக்கு வந்து மார்ஜின் ஷார்ட் பால் ஆகும். நீங்கள் ஒரு 10 செகண்டுக்குள்ளேயே அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம் தான் நினைப்பீங்க. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த 10 செகண்டுக்குள்ளே புரோக்கரோடைய சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ ஜீரோடாவாக இருந்தாலும் சரி வேறு புரோக்கராக இருந்தாலும் சரி, அந்த சிஸ்டத்தில் வந்து மார்ஜின் ஷார்ட் பால்னு வர ஆரம்பிச்சிடும். மார்ஜின் ஷார்ட் பால் வந்தோடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோ ஸ்கொயர் அப் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து 2 பெனால்ட்டி வரும். ஒன்று மார்ஜின் ஷார்ட் பால் ஆனதுக்கான பெனால்ட்டி நீங்கள் பே பண்ணுற மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்கள் ப்ராஃபிட் வந்து கம்மியாயிடும். ஓகேவா? அது ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு மேலே கூட வரும் மார்ஜின் இது. சரியா? இப்போ நீங்கள் ஒரு லாட்டில் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறது வந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய் கிட்ட வரும். அப்புறம் உங்களுக்கு ப்ராஃபிட் மொத்தமாக போன மாதிரி ஆகிடும். நீங்கள் எடுத்த ப்ராஃபிட் போன மாதிரி ஆகிடும். இதுவே நிறைய லாட்டை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா பெரிய அமௌண்ட்டாக அது வந்துடும் அந்த பெனால்ட்டி. ஆட்டோ ஸ்கொயர் அப் பண்ணதுக்கும் உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு அமௌண்ட்டு லாஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் தேவையில்லாத உங்களுக்கு பிரச்சனைங்க. ஓகேவா? அதனால் நீங்கள் போட்ட அந்த ஸ்ட்ராட்டஜியை க்ளோஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன க்ளோஸ் பண்ணணுன்னா, நீங்கள் செல் பண்ணதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கொயர் அப் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் பை பண்ணதை ஸ்கொயர் அப் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் உங்களோட புரோக்கர் வந்து ரெண்டையுமே சேம் டைமில் உங்களால் க்ளோஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா பிரச்சனை இல்லை. ரெண்டுமே சேம் டைமில் க்ளோஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் வந்து யார் இந்த தப்பை பண்ணுவாங்கன்னா பிகினர்ஸ் தான் இந்த தப்பை பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி இந்த மாதிரி அவங்க பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். பட் பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுவாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். பிகினர்ஸுக்காக தான் இந்த வீடியோ முழுக்க நான் எடுத்து பண்ணது. ஏன்னா இது வந்து பேஸ்கெட் இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம். பட் இது வந்து நிறைய பேருக்கு பிகினர்ஸுக்கு வந்து தெரியாது, என் ஃப்ரெண்ட்ஸுக்கே சில பேருக்கு தெரியாது. அதனால தான் இதை வந்து நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர், பை பை.